எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க, ஒரு பஞ்சாயத்தை பேசி பிடிப்போம். வழக்கு இதுதான். மதுபான அதிபர்களிடம் ஒரு பெட்டிக்கு ரூபா 90 வாங்கி மக்கள் பணத்தில் கொளுத்த திமுக. யார் வச்சுருக்கா தெரியுமா குற்றச்சாட்டு? அந்த நல்லவர் பேர் வாசிக்கிறேன் பாருங்கள். சாம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ, தேசிய தலைவர் இவர், அகில இந்திய மீனவர் காங்கிரஸு. இதுதான் பஞ்சாயத்து. இன்றைக்கி பேசி முடிச்சிருவோமா? ஐயா, எனக்கு தெரிஞ்சாகணும். ஆமாங்க, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். நான் ஒவ்வொன்றா கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க, பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு, கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். அதாவது இவ்வளோ தகவல்களை தெரிஞ்ச நீங்கள், ஒரு பெட்டிக்கு 90 ரூபா வாங்குறதா தகவல்கள்லாம் தெரிஞ்ச நீங்கள் திமுகவோட கூட்டணியில் ஏன் இருந்தீங்க? அடுத்த கேள்வி, எதுக்காக நீங்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கினீங்க? அடுத்தது, எதற்காக 29 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான இதில் போட்டிக்கிட்டீங்க நீங்கள்? இது தெரிஞ்சாகணும். அடுத்தது, இவ்வளோ மோசமான நபர்களோட ஏன் கூட்டணியில் நீங்கள் இருந்தீங்க? சரி, எவ்வளோ வாங்கினீங்க நீங்கள்? கூட்டணியில் இருந்தீங்களே, உங்கள் பங்கு தொகை எவ்வளோ? இதில் சொல்ல மாட்டீங்களா? சொல்லணும். பஞ்சாயத்து வந்த பிறகு எல்லாம் சொல்லி தானே ஆகணுங்க. சரி, இவ்வளோ விவரமாக இருக்கிற ஆள் நீங்கள், கேஸ் போடுங்க. தம்பி, ஓரமாக போய் விளையாடுப்பா.